உங்கள் முடி நல்லா திக்காக அடர்த்தியாக வளரணும், முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகணும்னா இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை முடி கொட்டுற பிரச்சனை தாங்க. கருவேப்பிலை மோர் குடிங்கன்னு சொன்னால் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. கருவேப்பிலை தயிர் ஹேர் பேக் போட சொன்னால் அதுவுமே எங்களுக்கு தலைவலி வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். இது வந்து 1/2 hour நீங்கள் வச்சிங்கனாவே போதும். இதில் எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஏபிசி ஹேர் பேக்னு சொல்லலாம், இல்லை மாங்கொட்டை ப்ளஸ் ஏபிசின்னு சொல்லலாம். ஆப்பிள், பீட்ரூட், கேரட் ப்ளஸ் மாங்கொட்டை இது எல்லாமே சம அளவில் எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு ஹேர் பேக்காக போடுங்க. தோல் எடுக்கணுன்ற அவசியம் கூட இல்லைங்க. அரைச்சிட்டு சம அளவு எடுத்து நல்லா அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா திரிஞ்ச மாதிரி மாங்கொட்டை துவர்ப்பு, அதனால் நல்லா திரிஞ்சிரும். அப்பப்போ அந்த ஹேர் பேக்கை நல்லா கலக்கி விட்டுட்டு ஸ்கால்பில் இருந்து முடி அடிமுடி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. முடிஞ்சால் அந்த பாத்திரத்துக்குள்ளே முடியை போட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஹேர் பேக் வந்து ஈவனாக அப்ளை ஆகும். நாங்கள் வந்து இன்றைக்கி 3 பேருமே ஹேர் பேக் போட்டோங்க. நான், சின்ன பாப்பா, பெரிய பாப்பா 3 பேருமே ஹேர் பேக் போட்டோம். ஃபேமிலியில் எல்லாருமே இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணலாங்க. இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. அதாவது சளி பிடிக்காது, தலைவலி வராது, அந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நேச்சராக இருக்குங்க. முடி கருகருன்னு நீளமாக வளருங்க. அடர்த்தி நிறைய பேர் கேட்குறீங்க, டென்சிட்டிக்கு ஏதாவது சொல்லுங்கள் சிஸ்டர், டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ரெமெடி சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த ஹேர் பேக்கு. இந்த ஹேர் பேக்கில் நல்ல டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி முடி கொட்டுற பிரச்சனையும் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுங்க. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த ஹேர் பேக்கை போடுங்க. நாங்கள் 3 பேரை ஹேர் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குங்க. எங்கள் 3 பேரோட முடியல யார் முடி அழகாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹேர் கேர் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.